லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர் இல்லையா, ஃபீல் பண்ணாதீங்க. காந்தி ஜெயந்திக்கே காந்தி நம்ம கூட இல்ல, அதுக்கு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அப்புறம் என்ன? ஹாய் ஹலோ, இது வந்து ஒரு vlog கண்டென்ட். இந்த லோக்கி vlog யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த சேனலுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற கண்டென்ட் வந்து போட போகிறேன். இவ்வளோ நாள் சம்மந்தமே இல்லாமல் போட்டியான்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், பேருக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் இது வந்து நாங்கள் வால்பாறையிலேருந்து கேரளா வரைக்கும் போனோம். அந்த ட்ரிப்பு 3 நாள் ட்ரிப்பு, அதை பற்றி தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து டிசம்பர் மாதம் நாங்கள் ட்ரிப்பு போனோம் 3 நாள், கிறிஸ்மஸ் டைம். அப்போ டிசம்பர் எண்டு நியூ இயர் டைமில் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது ஒரு குளறுபடியால் என் திமிருன்னே சொல்லலாம். கேள்விப்பட்டேன், நீ கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். கொஞ்சம் திமிர் பிடிச்சானா? ஏய், இவனை வந்துட்டு தப்பாக சொல்லியிருக்கான். நான் ரொம்ப தப்பு பிடிச்சேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கு முன்னாடி வர வேண்டிய வீடியோ இவ்வளோ நாள் தள்ளி ஏன் இப்போ வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பசங்களை வந்து நம்ம ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்க லீவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரோட டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரூமெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு இப்படி போகிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் சொல்லப்போனால். அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதே வந்து இப்போ நிறையா ட்ரிப்பு போகிறவங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது எங்களுக்கு. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம், ஓகே தான், பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு 2 வாரமாக அந்த இடத்துக்கு போவோம் இந்த இடத்துக்கு போவோம் மாற்றி இது பண்ணி காரா பைக்கா அப்படி இப்படின்லாம் குழப்பி, அவனுக்கு லீவு கிடைக்காது, இவனுக்கு இவனுக்கு 2 நாள் லீவு போடணும், சில பேருக்கு வந்து லீவு தரவே மாட்டேன்ட்டாங்க, அப்படி இப்படின்னும் எது பண்ணி யாரா என்ன தாண்டா சொல்றேன். ஃபைனலாக ஒரு 7 பேர் கொண்ட குழுவாக வந்து நாங்கள் ட்ரிப்பு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்லாம் பண்ணிட்டோங்க. ஆர்டர் பை ஆர்டராக வந்து 3 நாள் போனோம். 3 நாள்லேயும் ஒரு டேவும் நடந்த சம்பவத்தை வந்து 3 வீடியோவாக பிரித்து போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் வந்து இப்போ அந்த பிளான் வந்து நடக்காது. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ நாளுக்கான வீடியோவே ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் மிஸ் ஆகிடுச்சு நிறையாவே. ஸோ அதனால் இப்போ நான் வந்து இருக்கிற கிளிப்ஸை வச்சு அந்த 3 நாளையும் மெர்ஜ் பண்ணி நாங்கள் யோசிச்சு போனது வேறு, அங்கே நடந்தது வேறு டோட்டலாகவே. அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து பிளான்டாக வேறு பிளான் போட்டு போனோம். ஆனால் நடந்தது வந்து வேறு மாதிரி நடந்துச்சு. அதுதான் வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து சீசன் டைம் வால்பாறை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். டிசம்பர் டைம் சீசன் டைம் தான் மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அது நடந்ததே வால்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்கில் அந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஜில்லுன்னு நல்லா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரே ஃபாகாக செம்மையாக இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு. அப்படியே பனியில் மிதக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. காரில் போகும்போதெல்லாம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தான். அவுட்டர்லேருந்து அந்த பெட்டெல்லாம் மேலே ஏறி போகும்போதெல்லாம் சூப்பராக வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு தரமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு என் ட்ரிப் பிளானரை வந்து நான் ரொம்ப பாராட்டிகிட்டு இருந்தேன். அவனை பாராட்டி முடித்த நேரமாக என்னன்னு தெரில, நேரம் ஆக அந்த பனிமூட்டத்தை காணும். ஒரு 11 மணிக்கெலாம் வந்து 11:30 வந்து வெயில் பொழக்கு போட்டு, இது வால்பாறையா இல்லை சென்னையா என்ன கதை? ஆக்சுவலாக சென்னையிலேயே வந்து அந்த டைமில் வந்து கூலிங்காக தான் இருந்திருக்கு. பேர் தான் வால்பாறை, மற்றபடி சென்னை மாதிரியே தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வெயில் தான் அடிக்குது, சரி குளிக்கிறதுக்கு இடமாவது இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் ஃபஸ்ட்டு குரங்கு அருவி போனோம். எதுக்கு பிடிக்கிறாங்க 7 பேர் தானே டிக்கெட் எடுத்துருக்கோம். இவன் லூஸ் போய் உள்ள வந்துட்டான். எதுக்கடா உள்ள வந்தானே? அப்படியே இதை காமிச்சு ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கண்ணன்ட்ட ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ போகிறாங்க. அதான் நீயும் இப்போ எடுப்ப. அதானே? சூப்பராக தான்டா இருக்கு.
இதேடா மிஸ் பண்ண பார்த்தீங்க இருந்துச்சு. அந்த குரங்காரியில் வந்து என்ட்ரி டிக்கெட்டு 50. குளிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. கிளிப்ஸ் இல்லை. ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வந்து நாங்கள் புக்கிங் பண்ணிட்டனால ஃபஸ்ட்டு இங்கே குளிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு டேமு, ஒரு ஃபால்ஸு, இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபுட்டேஜும் இப்போ என்கிட்ட. ஆனால் வெயிலில் அந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் முடியாது, வரலாம். அதனால் அந்த ஃபுட்டேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதையும் இக்னோர் பண்ணுறேங்க. சரி, இதெல்லாம் வந்து வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ரூமில் போயிட்டு வேறு இடத்துக்கு அடுத்த 2 நாளைக்கு வேறு எங்கேயாவது பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்ற வழியில் தான் கரெக்டாக வந்து யானையை மீட் பண்ணோம்.